சூப்பராக குச்சிக்கிழங்கு ஆளு வெள்ளிக்கிழங்கு அடை ரெடி ஆயிடுச்சு. என்ன சாஃப்டாக இருக்கு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இன்னும் மொத்தமாக வேணாலும் ஊற்றி சாப்பிட்லாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியான மெத்தேடில் செய்யலாம். வாங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். பாருங்க, குச்சிக்கிழங்கு ஊர்லேருந்து டைரெக்டாக பிடுங்கி கொடுத்தாங்க. அதில் கொஞ்சம் செஞ்சுட்டு மீதி வச்சேன். 4 கிழங்கு 3 கிழங்கு பெரிய பெரிய கிழங்கு எடுத்து வச்சேன். எல்லாம் உரிச்சிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி எல்லாமே உரிச்சாச்சு. அப்படி எல்லாம் இதிலேருந்து தோலெல்லாம் உரித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை கழுவி பொடி பொடியாக கட் பண்ணி மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வெங்காயம், பச்சை மிளகா, சீரகம், இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் பெருங்காயம் எல்லாம் போட்டு மிக்சியில் அரைக்கக்குள்ளே எல்லாம் போட்டு வெங்காயத்தையும் அரைச்சிக்கணும். பச்சை மிளகா எல்லாமே போட்டு எல்லாமே நைஸாக அரைச்சிக்கிட்டு அதை தோசைகளில் அடை மாதிரி ஊற்றி எண்ணெய் போட்டு சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாமாங்க. என் சேனலை பார்க்குற அனைவரும் ஈஸ்வரி விலாக் ஆப் என் சேனலை பார்க்குற அனைவரும் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வாங்க, சூப்பராக சாயந்தரம் ஸ்நாக்ஸ் குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வந்திருக்காங்க. சூப்பராக செஞ்சு நாமளும் சாப்பிட்லாம். எல்லாம் கிழங்கு தோல் உரித்து கழுவி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணி இப்போ மிக்சியில் உப்பு தேவைக்கேற்ற உப்பு, காரம் தேவைக்கேற்றது, சின்ன வெங்காயம் ஒரு 4 பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் கல்லில் நல்லா தட்டி வச்சுட்டேன். மிக்ஸி ஜாரில் மையாது எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிட்டு நைஸாக அதுக்கப்புறம் தான் இந்த கிழங்கு போடணும். அது கிழங்கும் கஷ்டம்தான். சின்ன கிரைண்டர்னு போட்டு அரைச்சோம்னா ஈஸியாக அரைச்சிடலாம். எங்களுக்கு சின்ன கிரைண்டர் கொஞ்சம் 2-3 நாளாக ரிப்பேராக இருக்குது. மிக்சியில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுக்க போகிறேன். தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கலாம். கொத்தமல்லி, கருப்பில் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஏற்ற மாதிரி பச்சை மிளகா வச்சுக்கலாம். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால 3 பச்சை மிளகா வச்சுருக்கேன். இப்போ இதையும் அந்த இதோட கிழங்கோட போட்டு அரைச்சி எல்லாம் ஓரளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இது ஜீரண சக்தி ஆகாது, நைட்டு வேறு ஆயிடுச்சு. சீரகம் பாருங்கள், பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுட்டேன். பெருங்காயம் குட்டி ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கட்டாயம் 2 போடணும், ஏன்னா நைட்டில் ஜீரணம் ஆகாது. குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டா எப்போ செஞ்சாலும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. கிழங்கு கொஞ்சம் ஜீரணம் ஆகாது. சூப்பராக எல்லாமே போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு நல்ல நைஸாக உப்பு எல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போது சீரகமும் பெருங்காயமும் இப்போ போட்டு நல்லா கலக்கி தோசைக்கல் வச்சு சுடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா தண்ணியில் அரைச்சி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டாச்சு. இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கல் வச்சு ரொம்ப தனியாக வேணால் ரொம்ப கெட்டியாக வேணும். இந்த அளவுக்கு ஊற்றி கொஞ்சம் ஸ்டவ் ஸ்லோவாக வச்சு மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். ஒரு திருப்பி போட்டு எடுத்து சாப்பிட்லாம். சூப்பராக கிழங்கு அடை ரெடி. வச்சு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஸ்லோ வச்சுக்கோங்க. 2 பக்கம் ஊற்றிட்டேன்.